நிறைய ஸ்டார் வீடுகளும் கிடக்குதுக்குள்ள. அப்படி இல்லாட்டும் எல்லாம் கிடக்கு. இதே பிஸ்னஸ்காரன், ஏன் பிஸ்னஸ்காரன், டாக்டர்ஸ், ரியல் எஸ்டேட் இராக்கள், பிஸ்னஸ் மேன்ஸ், அவங்க எல்லாத்தையும் நிறைய பேர் இருக்கு. இங்கே வரதோடு பட்டுப்படும். வேவியா அதால நாங்கள் டேர்ன் பண்ணணும் போல இருக்கு. இந்த விட்டு என்ன பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கிடக்கு. ஒன் வே ஸ்லோவாக போக பேச போகிறாங்க. பின்னால் வரோம் 50 40 ஸ்பீட் போகிறேன். நாங்கள் அந்த ஸ்பீட் தானே போகிறோம். ஸோ வாட்? அந்த விடுவேன். சரி, இந்த கல்யாணோட ஃபங்க்ஷன் தமிழா கட்ட விடுது. ஸோ நைஸ். இங்கே அந்த பிரியப்பட்ட தெரியுதா வராங்க. அது எவ்வளோ பெரிய வீடு தான். இதுதான் எங்களோட நேபர்ஹுட். அது இந்த பக்கம் மேலே பெரிய பெரிய மாளிகை மாரி வீடு. இதெல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக கட்ட வீடுகளாக இந்த வீடெல்லாம். இதில் சொல்கிற எஸ்டேட் ஹவுஸ். இந்த வீட்டை கணக்க தமிழா கட்ட வீடுன்னு இருக்கிறாங்க. இந்த பூக்கடை வச்சுக்கிறவங்களா, அது கடை வச்சுக்கிறவங்களா இல்லாட்ட வீடுகளும் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி கடை வச்சுக்கிறாங்க வீடுகள்லாம் அந்த கிடக்காதீங்க. அது எப்படி வடிவாக இருக்குன்னு விடுவாங்க. இதுக்காக திரும்பி போகலாம். அப்படியே நேரம் போவோம். எவ்வளோ அமைதியா, எவ்வளோ மரங்களோட எவ்வளோ சுத்தம் அழகா, அவ்வளோ வடிவாக மத்திய கூடல. ஏன்னா அவங்க இந்த சிட்டியில் இருந்து வெளியே தள்ளி வந்து இதுகளுக்கு வந்து காற்று நல்ல சுத்தமான காற்றாக இருக்கும். குவாய்ட்டான நேபர்ஹுட்டாக இருக்கும். பெரிய லேண்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் தான் விலை. இங்கே எல்லாம் பயங்கரமான லேண்ட் விலை. சரியான விலை இந்த வீடு எல்லாமே. இந்த வீட்டை பேர் எவ்வளோ வடிவாக இருக்காங்க. சிவா கிட்ட கூட்டிகிட்டு காட்டுறேன். சி அப்படியே இந்த டாக்டர்ஸும் வச்சுக்கிறாங்க. தமிழ் டாக்டர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய வீடு வேலை செய்கிறதெல்லாம் ஆட்கள் இருக்குது. இந்த பின்னாலே ஒரு வீடு இருக்கும் பேர் அவுட் ஹவுஸ் உண்டு. அதெல்லாம் வந்து வீட்டில் சமைக்கிற க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் ஆளை வச்சுப்பாங்க. சில நேரம் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணி போட்டு போவாங்க. சரி, எந்த வீடை யார்கிட்ட வீடுவேன் இந்தியாக்காரங்கள கூட இந்த வீடு கேட்டா எல்லாரும் 50-50. மோஸ்ட்லி இதுக்குள்ளே இந்தியாக்காரன் வெங்கடியாக்கள் தான் இருக்கிறாங்க. வெங்கடியாக்களை பார்த்தா இந்த நாட்டுக்காரங்க எவ்வளோ பொறாமையாக இருக்கும். வெறும் பைக்கோட வந்தவங்க இப்படி இருக்காங்க. இந்த விலை அந்த காருகள் அங்கால நீ சிட்டி பக்கம் போய் டொயாட்டாவும் இதுதான் இன்றைக்கி வெங்கட ஏரியாவும் லெக்ஸஸ் இந்த விட பரவாயில்ல நல்லா இருக்கு.
இந்த வீடு ஸோ நைஸ். இந்த வீடுனா நான் வந்தேன் தமிழாக்கடை வீடு. இந்த வீடு தமிழாக்கடை வீடா இருக்கும் நினைக்கிறேன். நட்டி ஒரு வீட்டுனா நான் வந்தேன். அது பிள்ளைகள் 2 டாக்டர். அது பிள்ளைகள் எல்லாம் தாய்ந்தா 2 பேரும் அந்த பிள்ளை இருக்குது. தகப்பன் தான் இருக்கு. பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்குது, டாக்டராக இருக்குது. மேபி இந்த ரோட்டை அந்த ரோட்டில் போய் வரும். இங்கே இந்த விட்டு கிடக்கு பார்த்தா இந்த விட்டப்ப எத்தனை பார்க்கிங், கார் பார்க்கிங் பார்த்தேன். 4 கார் பார்க்கிங். எவ்வளோ பெரிய வீடுன்னு பார்த்தேன். ஸோ நைஸ். இப்போ எங்கேயாவது குப்பையாக இருக்கணும். எல்லா இடம் புல்லெல்லாம் வெட்டி இந்த புல் வெட்டுறதுக்கு க்ரீன் ஹவுஸ் அவங்கள்ட்ட ஒரு இது கொடுத்துருப்பாங்க. வந்து வெட்டி புல் தண்ணி விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் செய்வாங்க. அதுக்காண்ட அவங்க யாருடைய க்ரீன் ஹவுஸில் வேறு இருக்கும் கான்ட்ராக்ட் இருக்குது. அவங்க வந்து எல்லாம் வெட்டிக்கிட்டு எல்லாம் செய்துட்டுருப்பாங்க. வீட்டில் இருக்கிறாங்களும் ஒன்றுமே செய்யாது. இங்கே தமிழால் தான் நிற்கிறாப்ப அந்த உள்ள இந்த வீட்டை எத்தனை கார் நிற்குது அந்த வீட்டில். இந்த வீடு இப்போ தான் கட்டினது. கிட்டாடியில் எத்தனை 5-6 கார் நிற்கிது. 10-12 கார் நிற்கிது. இதெல்லாம் புது வீடுகள், புதுசாக கட்டின வீடுகள். பழசு இல்லை. இந்த வீடு நான் நினைக்கிறேன் 10-15 வருடத்துக்கு முந்தி கட்டின வீடு. அந்த வீடு வெள்ளை கல்லெல்லாம் கட்டின வீடெல்லாம் புது வீடு. டிராஃபிக் இல்லை, நம்ம பெரிய மரங்கள், இவ்வளோ அமைதியாக குவாய்ட்டாக இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. இந்த வீடு விட்டெல்லாம் கிடையாது. கட்டியே முடியலை. எனக்கு கட்டியே முடியலை இந்த வீடு. வீடு அவங்களும் ட்ராக் பிஸ்னஸ். அவங்கள்ட்டலாம் பெரிய பெரிய ட்ராக் நல்லா இருக்குது. அந்த அதான் அவுட் ஹவுஸ் மாதிரி. அதில் ஆக்கள் அந்த சமைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆக்கள் அதுக்குள்ளே இருப்பிடும். அதிலே அந்த வினைவாக அந்த ஊர நாடுகள்லேருந்து ஹோம் கேருக்குன்னு சொல்லி எடுக்கிறது. அவையல் வந்து வீடுகளை க்ளீன் பண்ண கொள்ள இவ்வளோ நீரை வடக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீடில் ரோட் க்ளோஸாக லோக்கல் டிராஃபிக் ஒன்றும் இல்லையா. அங்கே கிளம்போ விட்டமோ. பத்தியா விட்டேன் மாளிகை. ஜலனப்பா இந்த விட்டு அமைதியான சூழல்லாம் நல்லா இருக்கும் பார்க்க. அப்படியே அமைதியாக இருக்கும். அப்படியே இடங்கள் எல்லாம் பயட்டாக இருக்கு. டிராஃபிக் இல்லை, ஆக்கச்சத்தம் இல்லை. மேய்வு வெளியெல்லாம் 4-5 பேராக இருக்குங்க. அவ்வளோக்கா சிரமம் இருக்காது. அதனால் பெரிய பெரிய விட வண்டி விட்டுருக்கு. பெருசா கணக்காக ரூம் இருக்காது. 5 ரூம் 6 ரூம் தான் இருக்கும். கெஸ்ட் ரூம், வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கு உயர் ரூம், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஜிம் இருக்கும். ஹோலுகள் அதில் ரூம்கள் எல்லாம் பெரிய சைஸாக இருக்கும். இங்கே வந்து இது எவ்வளோ பெரிய வீடு இல்லை.